ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகளை தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கடக ராசிக்காரங்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தாங்க. இது கூடவே இந்த மாதம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்து அமைந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த பங்குனி மாதம் தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இதுதாங்க கடைசி மாதம். இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதமாக தான் சொல்லப்படுது. ஏன்னா நம்ம எல்லோருக்குமே பிடிச்ச கடவுளான முருகனை வழிபட இதுவும் ஒரு உகந்த மாதம் அப்படிங்கிறதாங்க சொல்லப்படுது. ஏன்னா இந்த மாதத்துல தான் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதும் வரும். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா முருகன் அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு கடவுளாக தாங்க இருக்கிறார் இவர். முருகனுக்காக சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமையில பூஜை செய்கிறது, விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது இப்படின்னு ஒரு மாதத்தில் பல நாட்கள் வருதுங்க. ஆனால் இந்த பங்குனி மாதம் முழுசாகவே முருகன் வழிபாட்டுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. அதனால தான் இது ரொம்பவே விசேஷமான மாதமாக இருக்குது. அப்போ இந்த பங்குனி மாதம் ஆரம்பத்தில் இருந்து முடிகிற வரைக்குமே எல்லா முருகன் கோயிலும் ரொம்பவே விசேஷமான வழிபாட்டு முறைகள் தாங்க செய்யப்படுது. எந்த கோயிலுக்கு போனாலும் பார்க்கலாங்க. நீங்கள் ஆறுபடை முருகன் கோவில்களில் ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கோயில் அப்படின்னா அது இந்த திருச்செந்தூர் தாங்க. யாரெல்லாம் இந்த திருச்செந்தூர் டெம்பிளுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே இந்த திருச்செந்தூர் டெம்பிள் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. இன்னுமே பல விசேஷ வழிபாட்டுகளை கொண்ட மாதமாக தாங்க இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த பங்குனி மாதத்தில் கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க. பொதுவாகவே கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நண்டதாங்க இவங்களோட ராசி சின்னமாகவே அமைஞ்சிருக்குது. இந்த கடகராசிக்காரங்க ரொம்பவே உணர்ச்சிகரமானவங்களாகவும் கற்பனை சிந்தனையிலேயே எப்பவுமே மூழ்கி இருக்கிறவங்கள மாதிரி தாங்க இருப்பாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க தாங்க முதலால போய் நின்று உதவியே செய்வாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவெடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதை எப்படியாவது சரி செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினச்சித்தாங்க அதுக்காக தீர்க்கமாக முடிவெடுக்கிறதுக்கு நிறையவே பாடுபடுவாங்க. இந்த கடகராசிக்காரங்களின் அமைதியான பொறுமையான குணத்தை பார்த்து சுலபமாக எடை போட்டுறாதீங்க. ஏன்னா இவங்க ரொம்பவே உஷாரானவங்க. அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்கள நீங்கள் சிக்க வைக்கணும்னு நினச்சாலே போதுங்க, அவங்க உங்களை சிக்க வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பொருளோ இல்லை விஷயமோ கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாலே போதுங்க, அந்த விஷயம் கிடைக்கல நடக்கலை அப்படின்னா இவங்களுக்கு உச்சபட்சமான கோபம் தாங்க வரும். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் இவங்க செல்ஃபிஷ் அப்படின்னே சொல்லலாங்க. இவங்களோட பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. இது கூடவே மற்றவங்களை பார்த்து பொறாமையும் படுவாங்க. இவங்களை தவிர மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சா இவங்க அரை மனசோட தாங்க செய்வாங்க. ஆனால் இது மாதிரியான குணம் இருந்தாலுமே கூட மற்றவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிற வகையில் எந்த ஒரு விஷயத்தையுமே எப்பயும் செய்ய மாட்டாங்க. இந்த கடகராசிக்காரங்க அசாதாரணமான புத்தி கொண்டவங்க. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சீக்கிரமாக புரிஞ்சுக்குவாங்க. அதுவும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அக்கறை காட்டி படிக்கவே மாட்டாங்க. டீச்சர்ஸ் நடத்தக்கூடியதை வச்சே புரிஞ்சுக்குவாங்க. அதுவும் கூட பிறந்தவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை செஞ்சுக்கிட்டே தாங்க இருப்பாங்க. இவங்க குழந்தைகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை இரிட்டேட் பண்ணி தான் பார்ப்பாங்க. இப்படி இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க மேக்ஸிமம் அப்பா பிள்ளைங்களாக தாங்க இருப்பாங்க. யாரை பேச்சு கேட்கல அப்படின்னாலுமே அப்பா பேச்சை தட்டவே மாட்டாங்க. லேசினஸ் இருந்தாலும் கூட விளையாட்டில் ரொம்பவே ஆர்வம் கொண்டவங்க தாங்க இவங்க. பேச்சு திறமை அதிகமாக கொண்டவங்களும் இவங்க தாங்க. வாயுள்ள புள்ள பிழைச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு இவங்க ரொம்பவே பொருத்தமானவங்களாக இருப்பாங்க. 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல பேச மற்றவங்க தயங்குவாங்க. ஆனால் இவங்க தாங்க முதல்ல போய் துணிச்சலாக பேசுவாங்க. அப்படி துணிச்சலும் தன்னம்பிக்கையும் கொண்டவங்க தாங்க இந்த கடகராசிக்காரங்க. இந்த கடகராசிக்காரங்களோட பங்குனி மாத பலனை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போது பங்குனி மாதத்தோட கிரகநிலையை வச்சு பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பலம் பெற்று இருக்கிறாருங்க. அதனால் இந்த மாதம் தொடக்கத்திலேயே உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாமே அதிகரிக்குங்க. ஏற்கனவே இந்த கடகராசிக்காரங்க தைரியம் தன்னம்பிக்கை கொண்டவங்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாய் பகவான் இன்னுமே பலம் கொட்டுற வகையில் தாங்க அமைஞ்சிருக்கிறாரு. இதுவே பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய மாதம் தாங்க இது. பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்க ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் கொண்டவங்களாக தாங்க இருப்பாங்க. புனித பயணங்கள்லாம் இந்த மாதம் அதிகமாகும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நடக்குங்க. தொல்லை தந்த எதிரிகள் கூட விலகுவாங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தாங்க கண்ணுக்கு தெரியக்கூடிய எதிரி அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா இவங்க மூலியமாக தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் அவங்கக்கிட்ட எல்லாமே நீங்கள் இப்போ டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ண போகிறீங்க. அஷ்டமத்தில் சனி ஆதிக்கம் இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால போதுமான அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் உயரக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த பங்குனி மாத தொடக்கத்திலேயே உங்களோட பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் தாங்க இருக்க போகுது. வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைகளை உங்களுக்கு பூர்த்தி செய்கிற வகையில் தான் அமையும். கிரகநிலைகள்லாம் இதுக்கு சாதகமாக தாங்க அமைஞ்சிருக்குது. அதனால் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவலையும் வேணாம் உங்களுக்கு. மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் பகவானால் அதாவது மாத தொடக்கத்திலேயே மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்கரம் பெற்றும்
சஞ்சரிக்கிறாருங்க. அப்போ விரையாதிபதியான புதன் வந்து பலம் இழந்திருப்பது உங்களுக்கு நல்லது தாங்க. அதனால விரயத்துக்கு ஏற்ற வருமானமும் உங்களுக்கு வந்து சேரதான் போகுது. ரூ. 10 செலவு செய்கிற இடத்துல உங்களுக்கு ரூ. 20 நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து செலவு செஞ்சாலுமே கூட உங்கள் கையில் வந்து மீதி பணம் இருக்கிற வகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருந்த பணம்லாம் கூட இந்த மாதம் வந்து உங்களுக்கு வசூலாகுங்க. இது மாதிரி வசூல் செய்கிற பணம் இருந்தது அப்படின்னா இந்த பங்குனி மாதம் பாதிக்குள்ளேயே நீங்கள்லாம் வசூல் செஞ்சுக்கலாங்க. ஏன்னா பங்குனி மாத கடைசியில் உங்களோட கிரகநிலைகள் வந்து மாற்றம் ஏற்படுறது மூலயமா உங்களுக்கு விரயம் வந்து ஏற்படலாங்க. இந்த மாதத்தில் வீடு மாற்றம், இடம் மாற்றம், இல்லை உத்தியோகத்தில் மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் தாங்க வரப்போகுது. ஆஃபீஸில் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கிறது மூலயமா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே இந்த வேலையெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு முடிக்க முடியாதுங்க. அதனால் காலதாமதம்லாம் ஏற்படலாம். தாயோட உடல் நலத்திலையும் கவனம் செலுத்திக்கோங்க இந்த கடகராசிக்காரங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கிரகநிலை மூலமாக உங்களுடைய அம்மாவோட உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை கட்ட வேண்டிய டைம் தாங்க இது. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் வாங்கின சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கூட பிரச்சனை வரலாங்க. ஒருவேளை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கூட இப்போ கொஞ்சம் ஒருத்தரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. மாமன், மைத்துனர் இவங்க மாதிரியான வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத விரயம்லாம் அதிகமாக போகுதுங்க. இருந்தாலும் கூட பயப்பட வேணாங்க. ஏன்னா செலவுகள் இருந்தாலுமே அதுக்கு தகுந்த வருமானமும் உங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கும். கும்ப ராசியில் புதன் சஞ்சாரமும் நடக்க போகுதுங்க. அதாவது மீனத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து பங்குனி 4ஆம் தேதி வக்கர இயக்கத்தில் கும்பராசிக்கு வந்து வரப்போறாரு. அதனால பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தாங்க இந்த புதன். 12க்கு அதிபதியான இவர் அஷ்டமஸ்தானத்தில் மறைவது வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான டைம் அப்படின்னே சொல்லலாங்க. கெட்டவன் கேட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுதுங்க. அதனால் இந்த டைமில் வந்து நீங்கள் ஏதாவது செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் தான் ஆகும். அதனால் இந்த டைமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுவும் இந்த டைமில் வந்து நீங்கள் வீடு கட்டி குடி போகிறது, இல்லைன்னா கட்டின வீட்டை வந்து நீங்கள் ஆல்ட்ரேட் பண்ணுறது, வீடு வந்து நீங்கள் கட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இது மாதிரியான விஷயத்தில் வந்து உங்களோட கவனம் வந்து அதிகமாக செலுத்தணுங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரயங்களே சுப விரயமாக மாறக்கூடிய வாய்ப்புமே இருக்குதுங்க. கல்விக்காகவோ இல்லை கலை சம்பந்தப்பட்ட வகையிலையோ நீங்கள் செய்யக்கூடிய எல்லா ஒரு முயற்சியுமே நல்ல ஒரு வெற்றி தாங்க கிடைக்க போகுது இந்த மாதத்தில். இது கூடவே பொது வாழ்க்கையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்டிருந்த வீண் பழி எல்லாமே இந்த டைமில் தீர்ந்துடுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் புதிய பொறுப்புகள் கொடுத்து அவங்கள வந்து உட்கார வைக்க போகிறாங்க. அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட உழைப்புக்கு ஏற்ற பலனாக தாங்க இந்த புதிய பொறுப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது இந்த டைமு. அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைக்க போகுது. அதனால் இது வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான டைம் அப்படின்னே சொல்லிக்கலாங்க. அப்போ இந்த பங்குனி மாதத்தில் வந்து புதன் சஞ்சாரம் கும்பராசியில் நடக்கிறப்ப உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நேரமாக தாங்க அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக மீன ராசியிலையும் சுக்கிர பகவான் வந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அதாவது மீனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் முழுசாகவே வக்கரம் பெற்று தாங்க இருக்க போகிறாரு. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக லாபாதிபதியாக விளங்குபவர் தாங்க இந்த சுக்கிரன். அவர் வந்து வக்கரம் பெறும் இந்த நேரம் வந்து உங்களோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அஜீரண கோளாறுகளாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்க வந்து எங்கே வெளியில் போனாலும் அங்கே இருக்கிற உணவை வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தாங்க ஆசைப்படுவாங்க. அதனால் இந்த மாதம் வந்து உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. இல்லைன்னா தேவையில்லாத அஜீரண கோளாறுகளாக வரலாங்க. அப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களோட உணவு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான இனம் புரியாத கவலைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமலும் நீங்கள் தவிப்பீங்க. குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனையை வந்து நீங்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில் உருவாகுங்க. அதனால் இந்த மாதம் வந்து இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஃபேமிலியில் சின்ன சின்னதாக பிரச்சனைலாம் வரலாம். அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு சில பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் மாற்றங்கள்லாம் ஏற்படுங்க. மக்கள் செல்வாக்கை வந்து நீங்கள் தக்க வச்சு கொள்வது தான் உங்களுக்கு நல்லது. இந்த கடகராசிக்காரங்க வந்து வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க வெளிநாட்டில், அதுவும் அப்படின்னா அதுக்கான முயற்சியெல்லாம் இந்த மாதம் தாமதமாகலாங்க. அதனால் இப்போதைக்கு ஃபாரின் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து ஒத்தி வச்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியானவர் தாங்க இந்த செவ்வாய். அவர் வந்து இந்த பங்குனி மாதம் 24ஆம் தேதி உங்கள் ராசியிலேயே நீச்சம் பெற்று வலிமை இழக்கிறாரு. அதனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் குறையுங்க. ஆனாலும் பயப்பட தேவையில்ல. இது எல்லாமே இந்த பங்குனி மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே தாங்க. இது கூடவே இந்த டைமில் வந்து உங்களுக்கு எதிரிகளும் ஜாஸ்தியாகிற வாய்ப்பு இருக்குதுங்க. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறீங்க அப்படின்னா அந்த கருத்துக்கு எதிர்கருத்து சொல்கிறவங்களும் அதிகமாகுவாங்க. நினைச்சதை நினைச்சபடி செய்ய முடியாத சூழ்நிலையில் உருவாகுங்க. ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் இன்னுமே கூட காலதாமதம் ஏற்படலாங்க. வண்டி வாகனம் மாற்றுறது, ஊர் மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் செய்யலாமா அப்படிங்கிற யோசனையில் உங்களுக்கு உருவாகுங்க. உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரத வகையில் அமையுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் கடைசியில் தாங்க. ஸோ ஒரு லாஸ்ட் ஒரு 6-7 டேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கலைஞர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாராட்டு கிடைக்குங்க.
இதுவே ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதம் வந்து நீங்கள் கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்தி படிக்கிறது தாங்க நல்லது. கடகராசிக்கார பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயம் கூட உங்களுக்கு நல்லா தான் அமைய போகுது. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த பங்குனி மாதம் வந்து கடகராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு எல்லா வகையிலையுமே தைரியம் வரதுக்காக ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சீங்கன்னா போதுங்க. அதுவும் சனிக்கிழமை தரும் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.